வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்தனை சரும் யோகாஸ் நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ஆசனம் கபூட்டாசன், அதுலேயும் உத்தித்த கபூட்டாசன். அதாவது நீங்கள் கபூட்டாசன் பண்ணால் நேராக கால் ஒரு கால் மடிஞ்சு இருக்கும், ஒரு கால் பின்னாடி நீட்டி இருக்கும். இதில் முறுக்குன நிலை இருக்கும், உட்காரும் போதே முறுக்கி தான் உட்காரும். எப்பவுமே கபூட்டாசன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கால் பின் பக்கம் நீட்டும், ஒரு பக்கம் முன் பக்கம் மடிப்போம். ஆனால் அது முறைப்படி பண்ணணுன்னா நீங்கள் வஜ்ராசன்லேருந்து சசங்காசன், சாஷ்டாங் நமஸ்கார், புஜங்காசன், அப்புறமா அதோமுகாசன் பண்ண பிறகு நீங்கள் காலை மடித்து முன்னாடி கொண்டு வச்சிங்கன்னா அந்த லென்த்து கரெக்டாக இருக்கும். முன்னுமுறை சொல்ல கேட்டுக்கோங்க. அதோமுகாசன் பண்ணிவிட்டு நேராக போய் வைக்கக்கூடாது. சசங்காசன், சாஷ்டாங் நமஸ்கார், புஜங்காசன், அதோமுகாசன் பண்ணிவிட்டு அப்புறமா காலை மடித்து எடுத்து போய் நீங்கள் முன்னாடி மடிக்கணும். இது முன்னாடி வைக்க மடுக்கும்போது முறுக்கிட்டு வைக்கணும். நார்மலாக கபூட்டாசன் நேராக வச்சுருவோம் மடிச்சுட்டு, இது ட்விஸ்ட் பண்ணி வைக்கணும். அது மாதிரி பண்ணும்போது உங்கள் இடுப்பு நல்லா, ஏற்கனவே கபூட்டாசன் பண்ணால் நல்ல லகுவாக இருக்கும் உடம்பு, இடுப்பு எலும்பு நல்ல ஸ்ட்ராங் ஆகும். அப்புறமா உங்களுடைய முதுகெலும்பு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், தோள்பட்டை புஜங்கள்லாம் நல்லா இருக்கும். அது காற்றானது நல்ல உள்ளே போய் எலும்புக்குள்ளே போய் நல்லா லைட் பண்ணி விடும். ஸ்டமக் ரிலேட்டட், அந்த மாதிரி சோல் ரிலேட்டடு, அந்த மசில்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற வெயிட்லாம் குறைக்கும், ரத்த ஓட்டம் நல்லா கொடுக்கும். ரொம்ப இடுப்பு வலி இருக்கிறவங்க இந்த ஆசனம் பண்ணக்கூடாது. ஏற்கனவே இடுப்பு வலி இருக்குது, ப்ராப்ளம் இருக்குன்றவங்க இந்த ஆசனம் பண்ண வேண்டாம். அதாவது நார்மலாக இருக்கவங்க பண்ணணும். சிறு பிள்ளைகள் நிறைய பண்ணிங்கன்னா, முதல்லேருந்தே பண்ணிங்கன்னா அந்த இடுப்பு நல்ல ஸ்ட்ரென்த்தனாகவே வளரும். ஒரு மாதிரி செஞ்சு பார்ப்போங்களா? நேர்களே, இது வஜ்ராசனத்தில் உட்காந்து தான் ஆரம்பிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும்னு சொன்னேன் இல்லையா. முதல்ல இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க வஜ்ராசன நிலையில். இல்லையா? இப்போ என்ன பண்ணுறீங்க, முதல்ல பக்கவாட்டில் கையை உயர்த்திட்டு சசங்காசனம் பண்ணிங்கன்னா இந்த லென்த்து கிடச்சிடும். இவ்வளோ லென்த்துன்றது வேணுன்றது உங்களுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது சாஷ்டாங்க நமஸ்கார், புஜங்காசன், காலை மட்டும் பரட்டிட்டு அதோமுகாசன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, உங்களுடைய வலது காலை மடித்து இடது காலத்தோட மேலே வச்சுட்டு இப்போ என்ன பண்ண, இடது பக்கமாக நான் முறுக்கிட்டே வரேன். உடம்பை முறுக்கிட்டு காலை முறுக்கிட்டே வந்துட்டு இந்த மணிக்கட்டை தட்டணும். இந்த இடுப்பு நீங்கள் தட்டணும். இப்போ உங்கள் கால் பின்னாடி கால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பண்ணணும். நிதானமாக ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா நல்லா முறுக்கும். இந்த லென்த்து நல்லா செஸ்ட் அப் பண்ணுங்கள், ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். இந்த இடம் இந்த ஒரு பக்கம் ஃபுல்லாக, இப்போ வலது பக்கம் ஃபுல்லாக எனக்கு பயங்கரமாக ஸ்ட்ரெச் பண்ணுது, இழுத்து விடுது. இந்த ஒரு பக்கம் இடது பக்கம் இடுப்பு நல்லா முறுக்கி இருக்குது, ஒரு நீட்சி பெறுது. திருப்பி எழுந்துக்கும் போது ஒரு 10 கவுண்ட் வச்சு மூச்சு இழுத்த நிலையில் அதுவும் முகாசம் மழை போயிடணும். இப்போ இந்த காலை இறக்கி வச்சுட்டேன். இப்போ இதே போல் தான் இடது பக்கம் பண்ணுறேன். இடது காலை மடித்து வலது காலத்தோட மேலே வச்சுட்டேன். இப்போ நல்லா முன் பக்கமாக கொண்டு வரும்போது முறுக்கிறேன். அந்த இடுப்பு கீழே உட்காரணும். உட்காரும்போது அழுத்தம் கொடுக்கணும், நல்லா இடுப்பில் முறுக்கி இருக்கும். ஒரு 10 கவுண்ட் முடிச்ச பிறகு மறுபடியும் மூச்சு இழுத்த நிலையில் எழுதுக்கும் போது மறுபடியும் ட்விஸ்டிங் எடுத்துடணும். இந்த ட்விஸ்டட் கபூட்டாசன் சொல்லுவாங்க. நல்லா திருப்பி மறுபடியும் வரும்போது நார்மலாக சசங்காசன நிலையில் எழுதுவாங்க. இந்த பகுதியெல்லாம் நல்ல ஒரு முறுக்கம், அப்படி முறுக்கி விடும்போது உங்களுடைய தசைகளெல்லாம் நல்லா நீட்சியெல்லாம் போட்டு அந்த லூசன் ஆகும். கைகளை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சுழட்டிக்கலாம். கைகள் நல்லா அழுத்தம் கொடுக்குது இல்லையா, இந்த மணிக்கட்டுலாம் ரொம்ப அழுத்தம் இருக்குது, அதனால் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அதையும் ஒரு மாதிரி முறிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் 5 முறை பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பண்ணுற பாருங்கள். இடது பக்கமாக பண்ணுறேன். உட்காந்துருக்கீங்க, பக்கவாட்டில் கையை உயர்த்திட்டு நிதானமாக சசங்காசன், சாஷ்டாங்க நமஸ்காரம், புஜங்காசன், அதோமுகாசன். இப்போ முதல்ல வலது கால் மடிக்கிறேன். முறுக்கு நிலையில் உட்காந்துடணும். நல்லா இழுக்கும். நல்லா 10 கவுண்ட் முடிச்ச பிறகு மறுபடியும் ட்விஸ்டிங் பண்ணதை எடுத்துருங்க.
கால் இறக்கிட்டு இப்போ மறுபடியும் அதே மாதிரி இடது கால் மடித்து வைக்கிறேன். முன்பக்கம் வரும்போது நல்லா ட்விஸ்ட் பண்ணி 10 கவுண்ட் முடிச்ச பிறகு மறுபடியும் அதே மாதிரி அப் பண்ணுங்க. மூச்சு இழுத்த நிலையில் லாக் ரிலீஸ். திருப்பி மறுபடியும் சசங்காசன் அப் பண்ணி வஜ்ராசனம் உட்காரு. இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 4-5 முறை பண்ணி வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு அழுத்தம் வராது. பிளட் சர்க்குலேஷன் உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஒரு உஷ்ணமாக பாயும். ஒன்று நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். அப்புறமா நிதானமாக படுத்துட்டு சவாசன் பண்ணணும். இதுக்கு சாந்தி ஆசனம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு ஆசனம் பண்ணும்போதும் ஒரு 10 முறை ஒரு 10 ஆசனம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாந்தி ஆசனம் பண்ணணும். ஹார்ட் பீட் நல்லா ஹையாக இருக்கும், ரத்தோட்டம் சீராக இருக்கும், மூச்சுக்குழலில் நல்ல பலம் பெறும். கபுட்டாசனம் பண்ணாலே உங்கள் புறா மாதிரி, கபுட்டுன்னா புறா மாதிரி லைட்டாக உடம்பு. இந்த மாதிரி சாந்தியாசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்தோட்டம் மனம் பழைய நிலைக்கு வரும். ஹார்ட் பீட் நார்மலாகவும், பிரீத் நார்மலாகவும் ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது எங்கள் மனசுக்குள்ளே உங்கள் ஒரு பாடி பார்ட்ஸும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி சொல்லிட்டே வந்தீங்கன்னா கூட ஒரு மனசுலேயும் ஒரு தெளிவு வரும், அமைதி பிறக்கும். நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸ், வழுக்கத்தலை. எல்லாருக்குமே வழுக்கத்தலை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுவும் சின்ன வயசுலேயே வழுக்கத்தலை வச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்கறதுக்கு இல்லையா. இது ஜெனட்டிக் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சில பேருக்கு சரி பண்ணணும் அப்படின்னா பூசணி இலையை நல்லா தேய்ச்சி விடலாம். எங்கே வழுக்குதலை இருக்கோ முன்னாடி தேய்ச்சி விடலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு வாழ்ந்துடும். நல்லா வயசானவங்களுக்கு கொஞ்சம் வர்றது கஷ்டம்தான். சின்ன பிள்ளைங்களும் அந்த பூசணி இலையை நல்லா கசக்கி தேய்க்கலாம். அல்லது தேய்ச்சி அந்த இலையை அப்படியே அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த முள்ளு சின்ன சின்னதாக இருக்கும். அந்த கீரல் மாதிரி சுறுசுறுன்னு இருக்கும். அப்புறமா அந்த இடத்துல இருக்க அந்த ஹோல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அதனால் வாரத்துக்கு 2 முறை தலை குளிக்கிற அன்றைக்கி அந்த மாதிரி பண்ணி விட்டுருக்கலாம். காலையில் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பண்ணலாம். பூசணி எல்லா சீசனும் கிடைக்காது. தை மாதத்தில் நிறைய இலை கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.